ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். என்னதான் இந்தியன் மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் அதிகமாக செல் ஆகுது. அண்ட் ஆண்ட்ராய்ட்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் ஐஃபோன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்க தான் செய்யுது. ஐஃபோன் ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி பார்க்கணும், ஐஃபோனை எப்படியாவது வாங்கணும், அண்ட் ஐஃபோன் வாங்க முடியுதோ இல்லையோ ஐஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையாவது தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் அவலாக இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஐஃபோனுடைய அடுத்த சீரிஸ் ஐஃபோன் 15 ப்ரோ அதை பற்றின நிறைய லீக்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸை பற்றி ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய லீக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஒரு புது கலர் ஆப்ஷன், ஒரு டீப் ரெட் கலருக்கான ஒரு ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில், இந்த ஐஃபோன் 15 ப்ரோவில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் வந்திருக்கு. அண்ட் இந்த ரெட் கலருக்கு ஆப்ஷனுடைய சில இமேஜஸும் இன்டர்நெட்டில் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ யூஸ்வலான கலர் ஆப்ஷன் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ரெட் கலர் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் இந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி ஐஃபோன் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். பட் ஆனால் சைடில் உள்ள பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக ஆண்ட்ராய்டில் உள்ள மாதிரியெல்லாம் இருக்காது. ஆண்ட்ராய்டில் அந்த கர்வ்டு டிஸ்பிளே, பெசல்லெஸ் டிஸ்பிளேலாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமரா நாட்சுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் உள்ள அந்த பெசல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே கம்மி பண்ண போகிறாங்களாம். அதுவும் ஐஃபோன் 15 ப்ரோவில் 1.55 mm ஸ்லிம்மான பெசல்ஸ் தான் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் கொஞ்சம் பெசல்லெஸ் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவா ஐஃபோன் 15 ப்ரோக்கான டிஸ்பிளே அப்படின்றது நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாட்ச், அந்த செல்ஃபி கேமராக்கான நாட்ச்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் இந்த மாதிரி தான் அந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபீச்சரோட அந்த மாதிரியான ஒரு நாட்ச் தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு பெரிய நாட்ச் மாதிரி இல்லாமல் நமக்கு அதில் நிறைய ஃபீச்சர்ஸ், அந்த டைனமிக் ஐலாண்டில் நம்ம இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த வாட்டி ஐஃபோன் 15 ப்ரோவும் வரப்போகுது. பட் டைனமிக் ஐலாண்டில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில செட்டிங்ஸ், சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதை பற்றின எக்ஸாக்டான லீக்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பற்றி தெரியல. பட் கண்டிப்பாக ஐஃபோன் 14 ப்ரோவில் இல்லாத சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸும் இந்த டைனமிக் ஐலாண்ட் ஐஃபோன் 15 சீரிஸில் வரப்போகிற டைனமிக் ஐலாண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா, ஐஃபோன் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் கேமராவுக்காக தான் ரொம்பவே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஐஃபோன் 14லேருந்து 15ல் கேமரா வைஸ் நிறைய அப்கிரேட் அப்படின்றது இருக்க போகுது. அதுலேயும் மெயினாக அந்த சென்சாரையே மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஐஃபோன் 15 சீரிஸில் ஃபுல்லி ஒரு புது சென்சார், இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 14 ப்ரோவில் யூஸ் பண்ண சென்சார் இல்லாமல் புது சென்சார் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான லைட்டை இன்டேக் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சென்சாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஓவர் எக்ஸ்போஷர், அண்டர் எக்ஸ்போஷர் மாதிரியான அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கொடுக்கக்கூடிய ஒரு சென்சாராக இந்த சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஐஃபோன் தரப்புலேருந்து இப்போதைக்கு சில லீக்ஸாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கேமரா வைஸ் ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்றது ஐஃபோன் 14 ப்ரோ சீரிஸ்லேருந்து இங்கே 15 ப்ரோ சீரிஸில் நமக்கு பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ், ஸோ ஐஃபோன் 15 சீரிஸில் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் 3x டிஜிட்டல் ஜூம் அண்ட் 6x ஆப்டிக்கல் ஜூமோட இந்த ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸ்க்கான கேமராவில் டெலிஃபோட்டோ டெடிகேட்டட் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஸோ ஏன்னா ரொம்ப நாளாக ஐஃபோனில் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஸோ அது ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி தான் கூகுள் நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டெலிஃபோட்டோ லென்ஸ் மோஸ்ட்லி எதிர்பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்க்கலாம். இது போக அடுத்து நிறைய பேர் அவளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அந்த டைப் சி சார்ஜிங். எப்பப்பா அதை கொடுப்பீங்க, யூனிவர்சல் சார்ஜராக எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி இந்த டைப் சி சார்ஜர் கொடுத்துட்டிங்கன்னா புண்ணியமாக போகும், எல்லா சார்ஜரையும் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் டைப் சி சார்ஜிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அஃப்கோர்ஸ் 15 சீரிஸில் டைப் சி சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ்லாம் வந்துச்சுல. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டைப் சிக்கான போர்ட் தான் நமக்கு சார்ஜிங்க்கு கொடுக்க போகிறாங்க. பட் அங்கே ஒரு செக்மேட் வச்சு தான் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொப்ரைட்டரி டைப் சி சார்ஜிங்காக இருக்க போகுது. ஐஃபோன் கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜரை மட்டும் தான் இந்த டைப் சியில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் மற்ற ஒன் ப்ளஸ் இல்லை ஷவுமி அதனுடைய டைப் சி சார்ஜிங் கேபிள் எடுத்துகிட்டு போய் சொல்லுவீங்க அப்படின்னா
இங்கே சார்ஜே ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற பிராண்டில் கூட பொறுமையாவது சார்ஜ் ஏறும். பட் ஐஃபோன் 15 சீரிஸில் சார்ஜே ஏறாது. டேரெக்டாக ஐஃபோன் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜர்லேருந்து சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் ஏறும். அப்படிப்பட்ட ஒரு டைப் சிக்கான ஒரு போர்ட் அப்படின்றது இங்கே எடுத்துகிட்டு வரப்போ தான் சொல்கிறாங்க. எதுக்கு டைப் சி போர்ட் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியல. அவங்க யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அதே போர்ட்டே கொடுத்துட்டு போயிடலாம். பட் டைப் சி அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் அதுவும் ஐஃபோனுடைய அவங்களுக்கான கேபிளில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுவும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸை பற்றி நமக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸாக இருக்குது. இது போக இன்னும் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸாக்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியல. பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் இது போக வேறு இன்னும் என்ன புதுசாக ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸ் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.